திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே. இது ஒரு யதார்த்தமான பதிவும் கூட. இந்த உயிர் அனாதியானது அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும். இறைவன் மீது அன்பு காட்டுங்கள், அதுவே உண்மையானதாக இருக்கும் அப்படின்ட்டும் நிறைய தத்துவங்களில் சொல்லுவாங்க. இந்த உடலை இறைவன் நமக்கு கொடுத்தது நமது கர்மாவை கழிப்பதற்காக அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உடலை கொடுத்தவர்களுக்கும் இந்த உடலால் வந்தவர்களுக்கும் நமக்கு சில கடமைகள் இருக்கின்றன. பெரியவர்களுக்கும் சில கடமைகளை செய்ய வேண்டியதற்கு, குழந்தைகளுக்கும் நாம் சில கடமைகளை செய்ய வேண்டியதற்கு. ஏன்னா வந்தோம் வருவித்தோம், இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் அதற்காக அதன் மீது ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கடினமான விஷயந்தான். ஏன்னா நாம் அனைத்தையும் உறவுகளாக ஒரு பின்னி பிணைந்த ஒரு உறவாக எண்ணுகின்றோம். வாழ்க்கையிலே யதார்த்தம் என்னவென்றால் இறைவன் மட்டுமே இந்த உயிருக்கு உற்ற துணை அப்படிங்கிறத உணர்ந்துக்க சில விஷயங்களை நாம் அடிப்படையிலே உணர்ந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் யோசித்து பாருங்களேன். நமது பிறப்பு நிறைவடைகின்ற சூழ்நிலையிலே நாம் கொண்டு வந்த கர்மா அனைத்தும் கழிந்து விட்டது. நாம் மீண்டும் இறைவன் பாதத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்படிங்கும் போது இந்த உடலை விட்டு உயிரானது பிரிந்து விடுகிறது. நமக்கு நல்லாவே தெரியும், நாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? நிறைய அந்த இறுதி காலகட்டம் முடிந்த அந்த ஒரு வீட்டிற்கு நாம் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இறைவனைப் போலவே அந்த உடலை அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். ஏன்னா அந்த இறந்தவர் இறைவனாகி விடுகின்றார் அவர்களின் தாற்பயத்திலே. இருந்தாலும் இறை நாமங்கள் சொல்லி அழைப்பதில்லையே, அதற்கு பெயர் மாறிவிடுகின்றன. நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடலுக்கு பெயர் என்ன அப்படிங்கிறது நம்ம அனுபவத்திலே அறிந்திருப்போம். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? உயிர் எங்கே போனது யாருக்கும் தெரியறதில்லை, இது எங்கே போக போகுதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. இந்த உடல் என்ன ஆக போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இறந்த மாட்டிலே, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த மாட்டிலே எல்லா உறவுகளும் கதறி அழும். அதுலேயும் வேறுபாடு இருக்கும். மனைவியோ கணவரோ குழந்தைகளோ கொஞ்சம் அதிகமாக அழுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தாங்கன்னா ஒரு சம்பிரதாயத்துக்கு அழுதுட்டு அமைதியாகிக்குவாங்க. கொஞ்சம் தூரமான உறவு அப்படின்னா கொஞ்சமாக அழுவாங்க. அப்படியே ரொம்ப தூரமான உறவுனா கையெடுத்து கும்பிட்டு ஓரமாக போய் நின்றுக்குவாங்க. சரி, ரொம்ப அழுதாங்களே, ரொம்ப ஆசை பாசமாக வளர்த்த குழந்தைகளாகட்டும், நம்முடன் வந்தவர்களாகட்டும், நமக்கு உயிர் கொடுத்தவர்கள் ஆகட்டும், எல்லாமே அழுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதம், எத்தனை ஆண்டுகள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாத்தையுமே எல்லாருமே மறக்கக்கூடியவர்கள் தான். சொந்த பந்தங்கள் ஓரிரு நாளில் மறந்துவிடும். கொஞ்சம் நல்லது ஏதாச்சும் செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பேசுவாங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு சந்தர்ப்பம் அந்த மாதிரி வருது அப்படின்னா நினைவு கூறுவார்கள். கணவனோ மனைவியோ அதே சூழ்நிலை தான். கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா அந்யோன்யமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் பெரிய பாதிப்பே இருக்கும். 1 வருடம் 2 வருடம் அப்படிங்கிற வரையிலும் கூட சில பேத்துக்கு இருக்கும். சில பேர் 5 வருடம் 6 வருடம் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அந்த உயிர் பிரிந்து விட்டதே, அதற்காக நாம் என்ன செய்தோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல. திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவோம். அவரவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவரவர் கொண்டு வந்த கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மாவை கழிப்பதற்காகத்தான் அதற்கு பிறகு அவர்கள் ஓட ஆரம்பிக்கின்றார்கள். இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. நாம் நினைத்திருப்போம், நான் இல்லைனா குழந்தைகள் என்ன பாடுபடுவாங்களோ, நான் இல்லைனா எனது பெற்றோர் என்ன பாடுபடுவாங்களோ, நான் இல்லைனா எனது கணவர் என்ன பாடுபடுவாரோ, எனது மனைவி என்ன பாடுபடுவாரோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம் மனதில் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகும் அந்த காலச்சக்கரம் இயங்கத்தான் செய்கின்றது. அவர்கள் ஒரு காலகட்டத்திலே கடினமான சூழ்நிலைகளை கடந்தாலும் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து செல்கிறார்கள்.
அவர்களின் அந்த கர்மாக்களை கழிப்பதற்கு அவர்கள் ஓடுகிறார்கள். அப்பொழுது நாம் இல்லைனா அப்படிங்கிற வார்த்தை இங்கே அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது விடை நாம் தான் சொல்ல வேண்டும். ஒருவேளை தடுமாறலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் தடுமாறி விடுவார்களா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்குன்னு ஒரு சுயம் அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கர்மாவை கழிப்பதற்காக அவர்கள் மீண்டும் ஓட ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வாறே வாழ்க்கை சொல்லுகிறது. சரி, இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு தெளிவு கிடைத்திருக்கும். அப்போ நம்ம இல்லைனா அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயந்தான். நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் இயங்கப் போகிறது, அதில் மாற்று கருத்து யாருக்கும் வேண்டாம். சரி, இப்போ இதில் யார் மீது தான் பாசமாக இருக்கிறது? என் மீது பாசமாக இருப்பவர்கள் மீது நான் பாசமாக இருக்க வேண்டுமா? நான் ஒருவர் மீது பாசமாக இருக்கின்றேனே, அந்த பாசத்தை மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டுமா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. பாசமாக இருக்கணும், எல்லாத்துக்கான கடமையை செய்யணும், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மை பரம்பொருளை அறிந்து கொள்வதற்காக நாம் என்ன மெனக்கெட்டோம், நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். ஒரு வட்டம் சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குள்ள நிறைய சின்ன சின்னதாக பால்வெளி மண்டலங்கள், அண்டம், இந்த மாதிரி நிறைய விஷயம். அதில் ஏதோ ஒரு வட்டமான இந்த பூமியில் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த குறுகிய வட்டத்தை விட்டு நம்ம ஒரு படி மேலே போய் ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த பூமியோட செயல்பாடுகள், அதையும் தாண்டி ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே நம்ம போகணுன்னா இந்த சூரிய குடும்பம், அதையும் தாண்டி ஒரு வட்டத்துக்குள்ளே போனால் அப்படியே அண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம மனம் எப்பொழுது அப்படி போக போகிறது? அதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனது வாழ்க்கை, எனது குடும்பம் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறனால பெரிய பெரிய வட்டங்கள் நம் கண்களுக்கு தெரிவது இல்லை, ஞான கண்களுக்கு கூட. ஏன்னா இந்த குறுகிய வட்டமே ஆனந்தமாக இருக்கிறது. சரி, இவ்வளவு பெரிய வட்டம் ஒன்று இருக்கல்லவா, இந்த பால்வெளி மண்டலம், பிரபஞ்சம், இந்த மாதிரி பெரிய பெரிய வட்டங்கள் இருக்கின்றனவே, இதையெல்லாம் நாம் உணர்ந்தோமா? இதையெல்லாம் யார் உருவாக்கினார்கள் என்று யோசித்தோமா? இப்படி பல விஷயங்களை நாம் கடந்து போய்கொண்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த ஆரம்ப புள்ளிக்கு ஆதியும் கிடையாது, அனாதியும் கிடையாது அப்படிங்கிறதையும் உணர்ந்திருப்போம். அப்போ அந்த ஆரம்ப புள்ளின்னு இருக்கு இல்லையா, நம் பிறப்பு அப்படிங்கிற மொத்தமாக நமக்கு இல்லை, இந்த மனித குலத்திற்கோ இந்த உலகத்திற்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ ஒரு உருவாக்கத்தை கொடுத்த ஒரு ஆதி புள்ளி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கோம்ல, அது எப்பேற்பட்டதாக இருக்கும்? அது எவ்வளவு ஆற்றல் உடையதாக இருக்கும்? ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே இவ்வளவு இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வருகின்றன. நாம் பார்க்கின்ற மனிதர்களில் பல பேர் பலவிதமாக இருக்கிறார்கள். எல்லாவித ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறார்கள், எல்லாவித துக்கத்தையும் அனுபவிக்கிறார்கள். நிறைய உயிரினங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய நம் கண்களுக்கு எட்டியவாறு எட்டாதவாறு, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்றன. இவையெல்லாம் பார்த்து பார்த்து படைத்து இவையெல்லாம் இப்படித்தான் இயங்க வேண்டும், இவையெல்லாம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கு ஒரு வரையறையை விதைத்து அதன்படி இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த இயக்கச் செய்த ஆற்றல் எவ்வாறானது அப்படிங்கிறதான் கேள்வி. சில பேர் அறிவியல், சில பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அந்த சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், நம்ம இறைவனாக பார்க்கின்ற அந்த ஆதியும் அனாதியும் இல்லாத அந்த அருட்பெரும் ஜோதி இந்த பிரபஞ்சத்தை மட்டுமல்லாமல் அனைத்து விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கின்றார். அப்படிங்கும் போது அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதானே முக்கியம். வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், வாழ வைக்கிறோம், பிறருக்கு உதவுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் நம்மை படைத்தவனை ஒரு க்ஷணம் நாம் உணர்ந்து கொண்டால் அதை விட பேரானந்தம் வேறு என்ன இருந்துவிடப் போகிறது? அதற்காக நாம் என்ன மெனக்கெட்டோம், நாம் அதற்காக என்ன பாடுபட்டோம் அப்படிங்கிறத இங்கே கேள்வியே. அப்போ இந்த கேள்விக்கான விடையை நம்ம எவ்வாறு தேட வேண்டும் அப்படின்னம்னா மரணத்திற்கு அப்பால் தேட வேண்டும். மரணம் அப்படிங்கிறத நம்மளால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது ஒரு நாள் நம்ம யாரை தழுவ போகிறது, அதிலேயே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு பிறகான வாழ்க்கையை பற்றி யோசித்தோம் என்றால் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஆனால் அதுதான் உண்மை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வுயிர் போகும் இடம் யாரும் அறியார். இந்த உயிர் எங்கே போகுதுன்னு தெரியாது. சொர்க்கத்துக்கு போகுது, நரகத்துக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, எல்லாம் சொல்லி வைத்தார்கள். ஆனால் அதை அனுபவிப்போமா? இந்த உடலிலிருந்து அந்த உணர்வுகளை அனுபவிப்போமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த உயிர் உடலை விட்டு நீங்கிய பிறகே அந்த அனுபவத்தை பெறப்போகிறதுங்கிறதும் மாற்று கருத்தே இல்லாத ஒன்று. அவ்வாறு அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன் இந்த உடலிலே உயிர் இருக்கும் பொழுதே இறை அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் என்றால் அதைவிட பேரானந்தம் இந்த உலகத்திலே வேறெதும் கிடைப்பதற்கில்லை. மாட மாளிகைகள் கட்டினாலும், கோடி கோடியாக பணங்களை சம்பாதித்து கொட்டினாலும்,
கிடைக்காத ஆனந்தம் அப்படிங்கிறது இறைவனை உணர்ந்து கொள்வதிலே கிடைக்கும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். அப்போ நம்ம எதுக்கு தயாராக இருக்கணும்? வாழ்க்கையை வாழணும், பிறருக்காக வாழணும், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நமக்காகவும் வாழணும். ஏன் நமக்காகவும் வாழணும்? நம்மை படைத்தவனை உணர்ந்து அந்த ஆனந்தத்திலே திளைத்து வாழ வேண்டும். அந்த ஆனந்தம் என்பது யாராலும் அனுபவித்து கூற இயலாத ஓர் பேரானந்தமாக இருக்கும் என்றால் அந்த அனுபவத்தை நாம் அனுபவத்தால் உணர்வதில் என்ன தவறு இருக்க போகிறது? அதற்காக நமக்காக நாம் வாழ வேண்டும். இந்த உடலில் உயிர் ஏன் வந்தது என்பதை உணர்ந்து அந்த இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் வாழ்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த அனுபவம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்பம் வரும் துன்பம் வரும் எல்லாம் தாண்டி வாங்கின எளிதில் சொல்லிவிடலாம். ஆனால் அந்த துன்பம் வரும்போது தான் அந்த மனசு அப்படியே ரொம்ப அல்லல் படும். இறைவன் இருக்கிறாரா இல்லையா, இருந்தால் இப்படி சோதனையா, அப்படியா இப்படியா, போயா வாயா போடா வாடா, என்ன தோன்றுகிறதோ எல்லாத்தையும் பேச தோண்டும் இறைவனை பார்த்தே. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அந்த மனச்சலனம் எல்லாம் அடங்கிய பிறகு அடடா இப்படியா பேசினோம், கருணை பெருங்கடலை இப்படியா பேசினோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம் மனத்திற்குள்ளே தொற்றிக்கொள்ளும். அப்போ நம்ம இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அமைதியாக பொறுமையாக நாம் எல்லா விஷயத்தையும் ஆராய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை சரணடைதல், நமக்காக வாழ்தல், நம்முள் இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட மிகவும் ஆனந்தமான விஷயமாக இருக்கும் என்றால் அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இப்போ வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும். நம்ம எப்போவுமே சொல்கிறது, இந்த மாயை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்திலிருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே வர்றோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக உண்டாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உலக இன்பங்களிலே இருக்கும் பொழுது அந்த மாயையில் தான் கண்டிப்பாக இருப்போம். என்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுபட்டாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த மாயையானது நம்மை ஆட்படுத்திவிடும், அடிமைப்படுத்திவிடும் என்றே நாம் சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம ரொம்ப பெரிதாக நினைத்து கொள்வோம். அந்த மாயையிலே மாட்டிக்கொண்ட பொழுது அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் சில சோதனைகளை தாண்டி வரத்தான் வேண்டியிருக்கிறது. அதை மனிதர்கள் என்ன நினைத்து கொள்கின்றோம் அப்படின்னம்னா இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். ஒரு தெளிவான புரிதலுக்கு இப்போ வந்துருங்க. இப்போ வீட்டில் யாராச்சும் விக்கிரக வழிபாடு பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு விக்கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம ஒரு ஜான் அளவுக்கு விக்கிரகம் வச்சுருப்போம், இல்லை பெருசாகவே வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. நம்ம உற்று கவனிக்க வேண்டியது அந்த விக்கிரகத்தோட முகபாவத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நல்ல சிற்பி வந்துட்டு அழகாக செதுக்கியிருப்பாங்க, ஒரு அம்சமாக இருக்கும். இப்போ பூஜை அறையில் அடியேன் குறிப்பிடுவது போல் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இருந்திருக்கும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மாயை அப்படிங்கிறத நம்ம உணர்த்துவதற்காக அதை நம்ம இப்போ எடுத்து சொல்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு எண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு மட்டும் பூஜை அறையில் இருக்க வேண்டும். பூஜை அறையில் இருக்க வேண்டும். இன்னொன்று, தீபாராதனை கட்டுறதுக்காக நம்ம தட்டு வச்சுருப்போம் இல்லையா, விளக்கு தட்டு வச்சுருப்போம். இல்லைன்னா சில பேர் சூடம் கொளுத்துவாங்க, சூடம் தகன்னு எரியும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அழகாக அந்த நெய் விளக்கு ஏற்றுற மாதிரி தட்டில் விளக்கு ஏற்றிக்குங்க. நம்ம பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அந்த இறைவனோட அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த விக்கிரகத்தை சுற்றி தீபாராதனை காமிப்பீங்க. காட்டுறோம் இல்லையா, நம்ம இடப்புறமாக இருந்து வலப்புறமாக நம்ம சுற்றி காட்டுறோம், அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைப்படி நம்ம சுற்றி காட்டுறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நாம் வாங்கிய விக்கிரகம் ஒரே போலத்தான் செஞ்சுருப்பாங்க. அழகாக அம்சமாக சிரிக்கிற மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. இந்த தீபாராதனையை நீங்கள் இறைவனுக்கு, அதாவது அந்த விக்கிரகத்திற்கு நீங்கள் காட்டும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் மெதுவாக நிறுத்தி சுற்றி பாருங்கள். ஒரு இடத்திலே அந்த இறைவன் விக்கிரகம் சிரிப்பது போலவும், ஒரு சில இடங்களிலே அந்த விக்கிரகம் கோபப்படுவது போலவும், ஒரு சில இடங்களிலே ரொம்ப மௌனமாக இருப்பது போலவும் பல உணர்ச்சிகளை அந்த ஒரே விக்கிரகம் வெளிப்படுத்தும். இதில் எப்படி சாத்தியம்? நல்லா யோசித்து பார்க்கணும். இது எப்படி சாத்தியமாகும்?
சிற்பி செய்தது ஒரே வகையிலான சிரிக்கின்ற சிற்பம்தான், அல்லது நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு அழகான சிற்பம்தான், இல்லை என்று கூறவில்லை. ஒரு குறிப்பிட்ட சுற்று வரும் பொழுது ஒரு ஆங்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கோணத்தில் அது பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக புன்னகைப்பது போன்று இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கோணங்களிலே பார்த்தால் அமைதியாக எதுவுமே சிரிப்பு எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு கோணங்களிலும் ஒவ்வொரு விதமான அந்த உணர்வுகளை வெளிப்படுவது போன்று காணப்படும். எப்படி சாத்தியம்? சாத்தியமே. இப்போ நீங்கள் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கும் போது அந்த விக்கிரகத்தின் ஒரு பகுதியிலிருந்து நிழல், அந்த மாயை இருக்கு இல்லையா, இருள், அது அந்த விக்கிரகத்தின் மீது வேறு வேறு கோணங்களில் படும்போது அந்த உணர்ச்சிகளில் மாறுபாடு உள்ளது போல நமக்கு தெரிகிறது. உண்மையாகவே அந்த விக்கிரகம் அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கோணங்களிலிருந்து ஒவ்வொரு காட்சியாக தெரியும். இதை பார்த்தவர்கள் தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி பழக்கம் இருந்தது அப்படின்னா இதை உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் மாயை, இதுதான் மாயை. அந்த சிற்பம் ஒரே வகையான அமைப்பில் தான் இருக்கிறது. நாம் காட்டுகின்ற ஒளி இருக்கு இல்லையா, இந்த தீபாராதனை அதன் மீது படும் பொழுது அந்த நிழலும் அதனோடு சேர்ந்து படர்கிறது. ஏன்னா உள்ள தீபம் இருக்கிறது, உள்ளே சுடர் இருக்கிறது. யாருக்குள்ள? நமக்குள்ள சுடர் இருக்கிறது. அதே போல்தான் புறத்தே நாம் அந்த தீபத்தை காட்டும் பொழுதும் அந்த நிழலானது மறைக்கிறது. அதே போல்தான் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை எது மறைக்கிறது என்றால் நமக்குள் இருக்கின்ற அந்த மாயையானது மறைத்து விடுகிறது. அதனால் இந்த உலகம் இன்பமாக இருப்பது போலவும் இந்த உலகம் துன்பமாக இருப்பது போலவும் எல்லாம் கலந்து இருப்பது போல தெரிகிறது. ஆனால் நிலையான விஷயம் நிலையாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இருப்பதில்லை. நாம் பார்க்கின்ற பார்வைக்கு அது ஒவ்வொரு கோணங்களிலே ஒவ்வொரு வகையாக காட்சியளிக்குமே தவிர அந்த விக்கிரகங்களிலே வேறுபாடு இல்லை. அதே போல தான் உள்ளிருக்கின்ற அந்த உயிருக்கு தன்மை ஒன்றுதான். இந்த மாயையின் காரணமாக அது இன்பத்தை அனுபவிப்பதாகவும் துன்பத்தை அனுபவிப்பதாகவும் சோகமாக இருப்பதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது உண்மையை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு உடனே எல்லாத்தினாலையும் யாருனாலையுமே இதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது தான். இப்போ ஒரு தெளிவான நிலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்பம் வருது அப்படிங்கும்போது நம்மை பற்றிய உணர்தல் பெரிதாக இருக்காது. அப்படியே இன்பம்னா நான் சொல்கிறது தன்னை உணர்ந்த நிலையில் வரும் இன்பம் வேறு. நம்ம இப்போ நினைக்கிறோம்ல, மகிழ்ச்சியாக இருக்கிறது, பணம் இருந்தா, புகழ் இருந்தா, அந்தஸ்து இருந்தா, கௌரவம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதங்களில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த மகிழ்ச்சியை நான் சொல்கிறேன். அப்படி இருந்ததுன்னா தன்னை உணரக்கூடிய நிலை அங்கே வராது. இந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டிய அந்த அவசியம் அப்பொழுது அங்கே இருக்காது. ஏன்னா அந்த பொய்யான மகிழ்ச்சிகளே நாம் சூழ்ந்திருக்கின்ற போது இதெல்லாம் நமக்கு தெரிய வராது. இப்போ அதே கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்படும் போதும் இறைவன் சோதிக்கிறாரே, இதை தாண்டி வர வேண்டும், இப்படி தான் இருக்குமே தவிர மாயையிலிருந்து வெளிவர மாட்டோம். கஷ்டம், அதை மீண்டு வர வேண்டுமா, கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். அப்போ தியானம் செய்கிறது, இறைவனோட மந்திரத்தை சொல்கிறது, இப்படித்தான் நம்ம அதை கடந்து வருவோமே தவிர உண்மையாக அப்போதும் கூட நம்ம மாயையிலிருந்து வெளிவருவதில்லை. ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் இதெல்லாம் மாயை அப்படின்ட்டு அதை விட்டு ஒதுங்கி வந்துடுறாங்க. மற்றவங்க அந்த கஷ்டத்திலேயே இருந்து அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று போராடி சில பேர் மீண்டு வந்து விடுகிறார்கள் இறைவனின் அருளால். இதுதான் நடக்குது. அப்போ உண்மையாகவே ஒருவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். எப்படிப்பட்டது? அந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் இந்த இன்பம், போலியான இன்பமும் சரி, போலியான துன்பமும் சரி, இதிலிருந்தெல்லாம் வெளிவர முடியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தினால நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கும். மாயைனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது, எல்லாம் மாயை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகள் இல்லையா. அதை உணர்ந்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உணர்வு அல்லது ஒரு சம்பவம் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்றால் அது சாத்தியம். அது என்னன்னா, மீண்டும் அடியேன் கூறுவது போலியான அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவமானம் சொல்லிட்டு போயிடலாம், இருந்தாலும் அதுவும் மாயை தானே, அவமானங்கிறதும் மாயை தானே. அப்போ அந்த போலியான அவமானம் ஒருத்தருக்கு ஏற்படும் பொழுது தான் நம்ம மனதில் யோசிக்க தோன்றும். நம்ம மனது பலவிதமாக யோசிக்க தோன்றும். இவ்வளவு உண்மையாக இருந்திருக்கோம்,
இவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கோம், நமக்கான மதிப்பு மரியாதை இல்லாமல் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே, இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் உண்மையா? இந்த சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உண்மையா? நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகள் உண்மையா? நம்மை புரிந்து கொள்ளாத நண்பர்கள் உண்மையா? நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் உண்மையா? அல்ல எதுதான் உண்மை? அப்போ உண்மையை எதுன்னு தேடி ஓடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது இந்த போலியான அவமானம். அவமானம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடியேன் குறிப்பிடுவது அதுவும் மாயை தான் அப்படிங்கிறனால அது போலியான அவமானம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அந்த அவமானத்தில் தான் ஒருவனுக்கு ஒரு நிலைப்பாடானது கிடைக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை உள்ளது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது இறைவனால் மட்டுமே முடியும். இறைவனால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற தெளிந்த சிந்தனை எங்கு வருகிறது என்றால் அந்த அவமானத்தின் போது தான் வருகிறது. தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே தான் வரும். அதை அவமானம் ஏற்பட்ட உடனே நான் செய்யாத தவறுக்காக ஒரு இடத்துல அவமானம் வந்திருக்கிறது அல்லது தெரியாமல் செய்த தவறுக்காக அவமானம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னா தப்பான முடிவெல்லாம் எடுத்துடவே கூடாது. எப்போவுமே சில பேரெல்லாம் ஒரு அதீத ஒரு முடிவை எடுத்து அதெல்லாம் தப்பு. எப்போவுமே இறைவன் கொடுத்தது ஒரு அழகான வாழ்க்கை. அப்போ தான் இறைவன் உங்களுக்கு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கஷ்டத்தின் போது கூட உங்களுக்கு நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதில்லை. கஷ்டத்தில் மனசு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கும். அவமானத்தின் போது தான் மனது யோசிக்கும், நம்ம இதைத்தானே பண்ணோம், இப்படி பண்ணோம்னு அதை யோசிக்க வைப்பார். யோசிக்க வைக்கிறது எதுக்காக அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க, இங்கே உன்னால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை. நீ சரியாக இருந்தாலும் உனக்கு நடப்பது நடந்துதான் தீரும். அது நின்று நீ வெளியே வர வேண்டும் என்றால் மாயையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்ற எண்ணமானது அங்கு தோன்றும். அப்போ அவர் பேசுகிறத கேட்க முடியும். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? திருப்பி அந்த அவமானம் நேராத வகையிலே அது சம்பந்தமான எந்த விஷயங்களிலும் தலையிடுதல் கூடாது. கஷ்டம் வந்ததுன்னா கூட அதை திருப்பி செஞ்சு அதை மீண்டு வந்துடுவோம். ஆனால் அவமானப்பட்டோன்னா திருப்பி அந்த வேலையை செஞ்சால் அவமானம் நடக்கும்னு தெரியும். அப்போ அது சார்ந்த எந்த ஒரு வினைகளிலும் நாம் ஈடுபடக்கூடாது. அது இறைவன் நமக்கு உணர்த்துவது. அது மீது இருக்கக்கூடிய பற்றை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை விட்டுறணும். அந்த அவமானமானது நேருகிறது என்றால் அது எந்த விஷயத்தில் உங்களுக்கு அது ஏற்பட்டதோ அதை விட்டு விடுங்கள். மீண்டும் அதை தொட மீண்டும் அது பெருகி கொண்டே தான் இருக்கும். அப்போ அதை விட்டுணும். அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவாயினும் சரி அதை விட்டு இறைவனை சரணடைந்து விட வேண்டும். ஏன்னா நிலையான இன்பம் எது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கே தெரியும். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். காரணம் இந்த பணம் தான் எல்லாம் அப்படின்னு போனனால பணம் தேவை. வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை. அதீதமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறது ஒரு மடமை. ஆனால் இறைவனை உணர்ந்து கொண்டால் கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலானது. அதைத்தான் நாம் விரும்ப வேண்டுமே தவிர மாயையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இதை உணர்ந்துக்கிட்டோன்னா சில இடங்களில் இந்த மாயைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். ஏதேனும் நடக்கும்போது பொறுமையாக யோசித்து வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இதனால் நம்ம கொஞ்ச நாச்சு மகிழ்ச்சியாக இருப்போமா, இந்த மாதிரி சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது ஒரு தெளிவானது கிடைத்துவிடும். சிவபெருமான் எங்கு இருப்பார்? இது எல்லாரும் கேட்கக்கூடிய பெரிய கேள்வி. பல ஞானியர்களும் தத்துவவாதிகளும் எடுத்து எம்பி விட்டார்கள், முன்னுள் இறைவனை தேடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சொல் வழக்கில் மயானத்தில் இருக்கின்றார் அப்படின்னு ஒரு சொற்றொடர் உண்டு. சுடலை பொடி பூசி இருக்கின்றார் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. அப்போ மயானத்தில் சிவபெருமான் இருப்பாரா? சுடுகாட்டில், இடுகாட்டில், இது போன்ற இடங்களில் சிவபெருமான் இருப்பதற்கான காரணம் யாது? என எவ்வளவோ ஆடம்பரமான இடங்கள் இருக்கின்றன. செழுமை வாய்ந்த பகுதிகள் இந்த பூமியிலே காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஊரிலும் ரொம்ப செழிப்பான இடங்கள் எல்லாம் இருக்கும். அவ்விடமெல்லாம் தவிர்த்து மயானத்தில் இறைவன் இருப்பதற்கான காரணம் யாது அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை எண்ணி பார்த்திருப்போம். எல்லாருமே அந்த கேள்வி மனசுக்குள்ள எழுப்பியிருப்போம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இறைவனை உணர வேண்டும். இறைவன் எங்கே இருப்பார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருப்பார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சர்வவியாபி அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம அதை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுக்கலாம். அப்போ குறிப்பாக அவங்க இந்த மயானத்தை உயர்த்தி சொல்வதற்கான காரணம் யாது? அந்த சுடலை பொடியை பூசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் யாது அப்படிங்கிறத நமது சிற்றறிவுக்கு ஏற்றார் போல யோசிப்போம். நாம் பெரிய அளவில் ஞானம் பெறவில்லை என்றாலும்
ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம யோசிக்கும் பொழுதுதான் அதற்கான விடையும் கிடைக்கக்கூடும். எல்லோருமே பாடும்போது அதை சொல்லி இருப்பார்கள், சுடலை பொடி பூசி அப்படின்னு சொல்லிட்டு மயானத்துள் இருக்கின்ற இறைவன் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா. அந்த மயானம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்வி. நம்ம பார்க்குறோம், சுடுகாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இடுகாடு அப்படின்னு இருக்குது, இதை மயானம் அப்படின்னு சொல்கிறோம். உடல் எல்லாம் அழிந்த பிறகு, உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பிறகு அந்த சவமாக மாறிய உடலை எரிப்பதற்கோ தகனம் செய்வதற்கோ அல்லது மண்ணில் புதைப்பதற்கான இடத்தை நாம் அவ்வாறு குறிப்பிடுகின்றோம். அதை எரிக்கும் போது கிடைக்கின்ற சாம்பல் புதைத்தால் ஒன்றுமே இல்லாமல் போகும். நமக்கே தெரியும், காலப்போக்கில் ஒரு சின்ன எலும்பு மிஞ்சுறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி அழியக்கூடிய இடம், உடல் அழியக்கூடிய இடம். நம்ம உண்மை என்று எதை நினைத்திருந்தோம், உடலை எண்ணியிருந்தோம். அப்படித்தானே, இந்த உடல் தான் நாம் அப்படின்னு எத்தனையோ பல ஆண்டுகளாக நாம் சிந்தித்திருந்தோம். இந்த உடலுக்கு ஒரு பெயர் வைத்து அந்த பெயர்தான் உண்மை என்று நம்பியிருந்தோம். அதற்கு பல அரிதாரங்கள் பூசி இதுதான் உண்மை என்று நம்பியிருந்தோம். ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை என்று உணர்கின்ற இடம் சுடுகாடு. இந்த உடல் என்பது நான் இல்லை அப்படின்னு உணரக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த இடம்தான் சுடுகாடு. அந்த இடத்தில் தான் சிவனை உணர முடியும் அப்படிங்கிறத மெதுவாக சொல்ல வர்றாங்க. அவருடைய இருப்பிடம் அப்படிங்கிறது அந்த மயானம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் இந்த உடல் அல்ல எப்போ தெரியுது, உயிர் பிரியும் போது. அந்த உண்மை தெரியக்கூடிய இடம் எது, மயானம். இப்போ இந்த நான் என்ற தேடுதல் எப்போ பிறக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா உயிர் உடலை விட்டு பிரிந்தால்தான் நமக்கு அந்த மயானத்துக்கு போகிறோம், சிவபெருமான் அங்கே இருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த நான் என்ற தேடுதல் எப்போ முழுமை பெறுகிறது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காம குரோத எண்ணங்கள், மதம், மாச்சரியம், கோபம், இந்த மாதிரி என்னென்ன அழுக்குகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ, அகங்காரம் உட்பட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த தத்துவங்களிலே பெரியதாக கூறப்படுகின்ற அந்த அவத்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அகங்காரம் உட்பட பல தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அழிய பெற்று, இப்போ இதையெல்லாம் விடுத்து இதையெல்லாம் இறைவன் கருணையினால் எரிக்கின்ற இடம். அதே போல இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று புதைக்கின்ற இடம் மயானம் ஆகிறது. நம் மனதுக்குள்ளே சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். அப்ப இந்த உடல் மெய்யென்று நினைத்தோம். இந்த உடலுக்குள் இருக்கின்ற பல கோபதாபங்கள் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உயர்வென கருதி, அதையே உண்மை என கருதி தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தோம். ஒரு காலகட்டத்திலே இவை யாவும் பொய் என்று உணர்ந்து கொண்டு உண்மை யாதென உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படிப்படியாக நாம் செய்த முயற்சியின் காரணமாக இந்த அவத்தைகளிலிருந்தெல்லாம் வெளிவர எண்ணி மனதில் இருக்கின்ற கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம், அகங்காரம், இந்த மாதிரி எல்லா விதமான குணங்களையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய இடம். அதே போல இவையெல்லாம் தேவையில்லை என்று புதைக்கக்கூடிய இடமாக மனம் மாறுகிறது. ஒருவேளை அதை எரிக்கும் போதுதான் நமக்கு தெரிகிறது நாம் யார் என்று. அந்த இடத்திலேதான் சிவத்தை உணர முடியும். எப்படி மயானத்தில் போய் இந்த உடலை எரிக்கிறப்பதான் இந்த உயிர் வேறு உடல் வேறு என்று உணர்ந்து கொள்கின்றோமோ, அதே போலதான் மனதிலே இருக்கக்கூடிய எல்லா உணர்ச்சிகளையும் எல்லா தேவையில்லாத எண்ணங்களையும் எரிக்கும் போதுதான் அந்த இடத்துல சிவபெருமான உணர முடியும். அப்ப மயானத்துள் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்வது இரு பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று உடல் அழியக்கூடிய அந்த மயானம், இன்னொன்று தேவையில்லாத குணங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்களையும் அழித்தொழிக்கக்கூடிய மனம் என்னும் மயானம். இப்ப இந்த இரண்டு இடங்களிலே நம்மால் எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும்னா, இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இறைவனை சென்று அடையும் அப்படிங்கிறது ஒரு விதம். ஆனா உயிரோடு இருக்கும் போதே இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் மனதிற்குள்ளே தீமூட்டி அதிலே அழித்து விட்டால் அதில் எஞ்சுகின்ற சாம்பல் சுடலை பொடியாகும்.
அந்த சுடலை பொடியிலே நாம் யாரை காண முடியும் என்றால் எம்பெருமான் ஈசனை காண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்ப எடுத்துக்கலாமா? அப்ப உண்மையாகவே சிவபெருமான் எங்க இருக்கின்றார் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் சர்வவியாபி. இப்ப எல்லாருமே சொன்ன மாதிரி சிவபெருமான் சுடுகாட்டில் இருப்பாரா? இருக்கின்றார். அவரை எப்பொழுது உணர முடியும்? இறந்ததற்கு பிறகு உணர முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுவரையிலும் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை அப்படிங்கிறத அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழும் பொழுதே அந்த மயானத்திற்கு சென்று அறிந்து கொள்ள முடியுமானா, சில பேர் பூஜை பண்றேன் புனஸ்காரம் பண்றேன்னு மயானத்துல போய் பண்றாங்களே, அவங்களால உணர்ந்து கொள்ள முடியுமா? அவர்கள் கர்வத்தினால் செய்கின்ற எந்த விஷயத்திற்கும் இறைவன் அடிபடிய மாட்டார். பின்பு எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும்? வாழ்கின்ற பொழுதே தேவையில்லாத எல்லா குப்பைகளையும் மனதிலே போட்டு எரித்து அல்லது புதைக்கின்ற அந்த இடம் மயானமாக இருக்கின்றது. அவ்வாறு இந்த தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அழித்தொழிக்கின்ற சமயத்திலே உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அங்கு எம்பெருமான் சிவன் திருநடமாடுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப ஒரு விஷயத்தை நமக்கு சூசகமாக சில பேர் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா, நமது குருமார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அதில் இருக்கின்ற அடி ஆழமான கருத்துக்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் அடியேனும் சிறு பிழைகள் செய்திருக்கலாம். இது அடியேன் சிற்றறிவிற்கு ஏற்றியவாறு கூறப்படுவது தானே தவிர உண்மையா அப்படின்னா குருமார்களே நமக்கு உணர்த்த முடியும். தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஆனா எம்பெருமான் இல்லாத இடம் என்பது உலகில் ஏதும் இல்லை. ஏதேனும் ஒரு இடத்தை காட்டி இவ்விடத்தில் எம்பெருமான் வீற்றிருக்கிறாரானா இருக்கின்றார் என்றுதான் சொல்ல முடியும். இவ்விடத்திலே இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு யாருக்கும் துணிவில்லை. ஆடுவதும் அசைவதும் எல்லாம் அவனருளாலே அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது எதுவுமே இருப்பதில்லை அப்படிங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும்.